சட்டமன்ற தேர்தல் மற்றும் தொடர் விடுமுறை முடிந்து சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு பொதுமக்கள் திரும்புவதால் நெல்லை ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. சென்னை நோக்கி செல்லும் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் இடம் பிடிப்பதற்காக மக்கள் முண்டியடித்துக் கொண்டு ஏறியதால் பரபரப்பு நிலவியது. இதேபோல் மற்ற ரயில்களிலும் முன்பதிவில்லா பெட்டிகளிலும் பொதுமக்கள் ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டனர். இருக்கைகள் கிடைக்காததால் முதியவர்கள், குழந்தைகள், பெண்கள் என பலரும் கடும் சிரமத்துடன் பயணம் மேற்கொண்டனர். சட்டமன்ற தேர்தல் விடுமுறை முடிந்து பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர்கள் திரும்பி வருவதால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊர் சென்றிருந்த தொழிலாளர்கள் திருப்பூருக்கு திரும்பி வருகின்றனர். குறிப்பாக சென்னையிலிருந்து கோவை நோக்கி வந்த ரயில்கள் மற்றும் மதுரை, நாகர்கோவில், சேலம், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வந்த ரயில்களில் ஆயிரக்கணக்கான பயணிகள் திருப்பூரில் இறங்கியதால் நடைமேடைகள் அனைத்தும் நிரம்பி வழிந்தன. ரயில் நிலையம் மட்டுமின்றி பேருந்து நிலையங்கள் வழக்கத்தை விட கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டில் சென்னை உட்பட 14 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக வேலூரில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. ஏப்ரல் 30ஆம் தேதி வரை உள்தமிழக மாவட்டங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதிக வெப்பம், ஈரப்பதம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை, தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 30ஆம் தேதி கோவை, நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயில் அதிகரித்துள்ளதால் சிவகாசியில் பட்டாசு தயாரிப்பு பணிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. பட்டாசுக்கான ரசாயன மருந்து கலவை செய்யும் பணிகளை காலை நேரங்களில் முடிக்க மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கோடை வெயில் காரணமாக மாநிலம் முழுவதும் ஐஸ்கிரீம் விற்பனை உயர்ந்துள்ளது. உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐஸ்கிரீம் நிறுவனங்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கோடை வெயிலின் தாக்கம் எதிரொலியாக எலுமிச்சை விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. 1 கிலோ எலுமிச்சை 250 ரூபாய் வரை விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கோடை விடுமுறையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் குவிந்தனர். 2 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்கின்றனர். கோடை விடுமுறையை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. கடலில் புனித நீராடிவிட்டு நீண்ட வரிசையில் சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து விலங்குகளை பாதுகாக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பறவை கூண்டுகளின் மேல் ஈரக்கோணிகள் கட்டப்பட்டு 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை தண்ணீர் தெளிக்கப்படுகிறது. பாம்புகளுக்கு சொட்டு நீர் பாசனம் மற்றும் குரங்குகளுக்கு ஷவர் முறையிலான நீர் வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் பார்வையாளர்கள் நடந்து செல்லும் பாதைகளில் பனி சாரல் போல் தண்ணீர் தெளிக்கப்படுவதால் பொதுமக்கள் உற்சாகமடைந்துள்ளனர். வெயில் அதிகரிக்க விலங்குகளுக்கு தேவையான கூடுதல் பாதுகாப்பு வசதிகள் செய்யப்படும் என பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் 100 டிகிரியை தாண்டி வாட்டி வதைப்பதால் மக்கள் குளிர்ச்சியான இடங்களை தேடி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. அண்ணா பூங்கா, படகு இல்லம் ஆகிய இடங்கள் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தன. குறிப்பாக ஏரியில் படகு சவாரி செய்ய பயணிகள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து படகு சவாரி செய்தனர். அதிக அளவில் வாகனங்கள் வந்ததால் அடிவாரத்தில் இருந்து மலைப்பாதை வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தங்கும் விடுதிகள் அனைத்தும் நிரம்பி உள்ளதால் சுற்றுலா பயணிகள் முன்கூட்டியே திட்டமிட்டு வருமாறு சுற்றுலாத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சுட்டெரிக்கும் கோடை வெயிலிலிருந்து தப்பிக்க பொதுமக்கள் மலை வாசஸ்தலமான ஊட்டிக்கு படையெடுத்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பால் தங்கும் விடுதிகளில் கட்டணம் 2 மடங்காக உயர்ந்துள்ளது. வாட்டி வதைக்கும் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க பொதுமக்கள் ஒகேனக்கலில் குவிந்தனர். உடல் வெப்பத்தை தணிக்க ஆயில் மசாஜ் செய்து அருவிகளில் குளித்து சுற்றுலா பயணிகள் பொழுதை கழித்தனர். வெப்பம் அதிகரித்துள்ள நிலையில் கொடிவேரி அணையில் மக்கள் அருவியில் குளித்து உற்சாகம். ஈரோடு மாவட்டத்தில் வெயில் தாக்கம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் குளிர்ச்சி தேடி நீர்நிலைகளை நோக்கி படையெடுக்கின்றனர். அந்த வகையில் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அருவி போல கொட்டும் நீரில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த பயணிகளால் அணைப்பகுதி களை கட்டியது. வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளது. கோடை வெயில் அதிகரித்த நிலையில் வார விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவிக்கு சுற்றுலா பயணிகள் திரளாக குவிந்தனர். அருவியில் தண்ணீர் குறைந்திருந்தாலும் பயணிகள் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். மதுரையில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆழ்வார்புரம் பகுதியில் ஆற்று படுக்கையை சமன்படுத்தும் பணி தீவிரம் பெற்றுள்ளன. தாம்பரம் அருகே அரசு பேருந்தில் ஏற்பட்ட தகராறில் 74 வயது முதியவரை இளைஞர் அடித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்த ஆத்திரத்தில் வனத்துறையினரை தாக்கிய பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவத்தில் 7 வன ஊழியர்கள் காயமடைந்த நிலையில் 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இலங்கை தலைநகர் கொழும்பு சர்வதேச விமான நிலையத்தில் 110 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாய்லாந்திலிருந்து போதைப் பொருளை கடத்தி வந்த பௌத்த துறவிகள் 22 பேரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெங்களூருவிலிருந்து சென்னை வந்த ரயிலில் பெண் பயணிக்கு பாலியல் தொல்லை. அத்துமீறலில் ஈடுபட்ட நபரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். தேர்தலுக்காக சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்த மக்கள் ஒரே நேரத்தில் சென்னை திரும்பி வருவதால் ஜிஎஸ்டி சாலை கடும் போக்குவரத்து நெரிசலை சந்தித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 23ஆம் தேதி 234 தொகுதிகளிலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் தங்களின் ஜனநாயக கடமையாற்ற சென்னையில் உள்ள மக்கள் தங்களின் சொந்த ஊருக்கு சென்று ஜனநாயக கடமையாற்றியதை தொடர்ந்து மீண்டும் சென்னை நோக்கி வருகின்றனர்.
இதனால் செங்கல்பட்டு அடுத்த சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பைக், கார், வேன், பேருந்துகள் என பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஒரே நேரத்தில் சென்னை நோக்கி படையெடுத்துள்ளதால் இந்த சூழல் ஏற்பட்டுள்ளது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிங்கப்பெருமாள் கோவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கடும் போக்குவரத்தால் 1 மணி நேரத்திற்கு மேலாக GST சாலை ஸ்தம்பித்துள்ளது. இந்த போக்குவரத்து நெரிசலை தாம்பரம் மாநகர போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசாரும் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மருத்துவ இளங்கலை படிப்புக்கான நீட் தேர்வு ஹால் டிக்கெட்டுகள் ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் மன அழுத்தம் ஏற்பட்டால் உதவி மையத்தை தொடர்பு கொள்வதற்கான எண்களும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அபுதாபியில் ஐக்கிய அரபு அமீரக அதிபரை சந்தித்து இரு நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி உறவுகளை மேம்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பில் இந்தியா அமீரகம் இடையிலான நீண்டகால உத்தேச கூட்டாண்மையை உறுதிப்படுத்தவும், எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பிராந்திய அமைதிக்கு இணைந்து செயல்படவும் இருதரப்பும் ஒப்புக்கொண்டன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் தற்போதைய பாதுகாப்பு சூழல் குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. அமெரிக்காவில் அதிபர் ட்ரம்ப் பங்கேற்ற இரவு விருந்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டதும் ட்ரம்ப், அவரது மனைவி மெலனியா ட்ரம்ப், துணை அதிபர் JD வான்ஸ் உள்ளிட்டோர் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பங்கேற்ற நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் யாருக்கும் காயம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்ற வெள்ளை மாளிகை பத்திரிகையாளர் சங்கத்தின் இரவு விருந்து நிகழ்ச்சியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் போது நாட்டாமை படத்தில் வரும் மிக்சர் காமெடி போல ஒரு சம்பவம் அரங்கேறி உள்ளது. வாஷிங்டனில் நடைபெற்ற வெள்ளை மாளிகை பத்திரிகையாளர் சங்க விருந்து நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடும் சத்தம் கேட்டதால் பெரும் பதற்றம் உருவானது. அங்கிருந்த அரசியல் தலைவர்களும் பிரபலங்களும் உயிர் பயத்தில் மேஜைகளுக்கு அடியில் தஞ்சம் புகுந்த நிலையில் ஒரு முதியவர் மட்டும் எதை பற்றியும் கவலைப்படாமல் மிக நிதானமாக அமர்ந்து தனது உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அவரது நிதானமான போக்கு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. And as John mentioned, the White House Correspondents' Dinner is where we are presently broadcasting from. USA! USA! இலங்கை யாழ்ப்பாணத்தில் பெண்களை துப்பாக்கி முனையில் மிரட்டிய MP ராமநாதன் அர்ஜுனாவால் பரபரப்பு ஏற்பட்டது. நிலத்தகராறில் பெண்களிடம் துப்பாக்கி காட்டி மிரட்டிய காட்சிகள் வைரலாகி வருகிறது. IPL தொடரில் குஜராத்திற்கு எதிராக சேப்பாக்கத்தில் நடைபெற்ற லீக் போட்டியில் சென்னை அணி தோல்வியை தழுவியது. சாய் சுதர்சனின் அபார ஆட்டத்தால் 159 ரன்கள் இலக்கை குஜராத் எளிதாக எட்டி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 2027ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒரு மாபெரும் வெற்றியாக மாற்றுவோம் என்று பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். பொதுமக்கள் வழங்கும் தகவல்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டு ரகசியமாக வைக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார்.
மேற்கு வங்கத்தில் கொல்கத்தாவின் 11 தொகுதிகள் உட்பட 142 தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட தேர்தல் வரும் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. வன்முறையற்ற நேர்மையான தேர்தலை உறுதி செய்திட வாக்குச்சாவடிகளுக்கு செல்லும் சாலைகள் மற்றும் குறுகிய சந்துகளில் முதல் முறையாக கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு வடக்கு 24 பர்ஹானாஸ் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற மட்டுவாஸ் தாகூர் கோவிலுக்கு பிரதமர் மோடி வருகை தந்து வழிபாடு நடத்தினார். மேற்கு வங்கத்தில் சுமார் 40 தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக விளங்கும் மட்டுவா சமூக மக்களின் ஆன்மீக தலைமையகமான தாகூர் நகருக்கு பிரதமர் மோடி சென்றார். அங்குள்ள கோவிலில் வழிபாடு செய்த அவர் மட்டுவா சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைந்தால் ஆண்டுதோறும் 36,000 ரூபாய் வழங்கப்படும் என பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி தெரிவித்தார். மாபெரும் காட்டாட்சி நடத்தி மேற்கு வங்க கலாச்சாரத்தை மம்தா பானர்ஜி அழித்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் மேற்கு வங்க மாநிலத்தில் காங்கிரஸ் நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டதற்கு ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் வன்முறை அரசியல் செய்வதாக சாடியுள்ள அவர் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்கள் ராகவ் சதாவுடன் தொடர்பில் இருப்பதாக பரவி வரும் செய்திகளை அக்கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் சிங் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சஞ்சய் சிங், ராகவ் சதா உள்ளிட்டோர் கட்சிக்கும் பஞ்சாப் மக்களுக்கும் துரோகம் இழைத்ததால் அவர்களுக்கு எதிராக மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் வெடித்துள்ளதாக தெரிவித்தார். மக்கள் தெருக்களில் இறங்கி அவர்களுக்கு எதிராக முழக்கமிட்டு வரும் நிலையில் எந்தவொரு எம்எல்ஏவும் அவர்களுடன் இணைய மாட்டார்கள் என்று கூறிய அவர், இதுபோன்ற வதந்திகளை பரப்புவது மக்களை குழப்ப செய்யும் முயற்சி என்றும் இதில் துளியும் உண்மை இல்லை என்றும் விளக்கமளித்துள்ளார். ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த எம்பிக்களுக்கு எதிராக பஞ்சாபில் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. ஜலந்தரில் உள்ள முன்னாள் கிரிக்கெட் வீரரும் எம்பியுமான ஹர்பஜன் சிங் மற்றும் அசோக் மிட்டல் ஆகியோரின் வீடுகளை முற்றுகையிட்டு அக்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆம் ஆத்மியின் மாநிலங்களவை எம்பிக்களான ராகவ் சதா, ஹர்பஜன் சிங் மற்றும் அசோக் மிட்டல் உள்ளிட்ட 3/2 பங்கு உறுப்பினர்கள் திடீரென பாஜகவில் இணைந்திருப்பதால் ஆத்திரமடைந்த ஆம் ஆத்மி தொண்டர்கள் துரோகம் இழைத்துவிட்டதாக கூறி பஞ்சாபில் அவர்களுக்கு எதிராக கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கேரள மாநிலம் திருச்சூரில் உலக புகழ்பெற்ற பூரம் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. வான வேடிக்கை தடை செய்யப்பட்ட நிலையில் யானைகளில் பவனி வந்த சாமி சிலைகளை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஹரியானா மாநிலம் குருகிராமில் உள்ள பிளாஸ்டிக் கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கொழுந்துவிட்டு தீ எரிந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர்.
ஹார்முஸ் ஜலசந்தி இனி பழைய நிலைக்கு திரும்பாது என்றும் அதன் மீதான முழு அதிகாரம் ஈரானிடமே இருக்கும் என்றும் அந்நாட்டின் உச்ச தலைவர் முஜ்தபா காமேனி அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். இனி அந்த வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களும் ஈரானிடம் அனுமதி பெற வேண்டும் என்றும் இஸ்ரேலிய கப்பல்களுக்கு தடை விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பாகிஸ்தான் மேற்கொண்ட அமைதி பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக ஈரான் கூறினாலும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது தூதர்களின் பயணத்தை ரத்து செய்துள்ளதால் போர் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கு போர் சூழலால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ள நிலையில் ஹங்கேரியில் கடும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டதால் இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டு அரசின் விலை கட்டுப்பாட்டு கொள்கையாலும் எரிபொருள் நிலையங்கள் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. தற்போது ஹங்கேரியிடம் 15 நாட்களுக்கு மட்டுமே தேவையான சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் கையிருப்பு உள்ளதால் வரும் வாரங்களில் தனியார் எரிபொருள் நிலையங்கள் முழுமையாக முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கொலம்பியாவின் காஜிபியோ பகுதியில் நிகழ்ந்த பயங்கர வெடிகுண்டு தாக்குதலில் 13 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 17 பேர் காயமடைந்தனர். காக்கா மாகாணத்தின் தலைநகரான போப்பயானுக்கு அருகே நிகழ்ந்த இந்த தாக்குதலில் வாகனங்கள் சிதறியும் கரும்புகை சூழ்ந்தும் காணப்பட்ட காட்சிகள் அங்கிருந்த டேஷ் கேம்களில் பதிவாகியுள்ளன. இந்த தாக்குதலுக்கு ஃபார்க் கிளர்ச்சி குழுவிலிருந்து பிரிந்து சென்றவர்களே காரணம் என அந்நாட்டு பாதுகாப்புத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பெரிய பட்ஜெட் படங்களை இனி வருவாய் பகிர்வு முறையில் தயாரிப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.